நடந்ததுல அந்த மாநாட்டுல என்ன பண்ணாங்க? அப்புறம் ராமதாஸ் சொல்றாரு. அப்புறம் தானே அந்த மாநாட்டுல என்ன பேசினார்? தப்பா வந்து முதலமைச்சர் எல்லாம் பேசினாங்க. இவர் என்ன பேசினார்? நம்ம ராமதாஸ் மணி 11:30 என்ன கைது பண்ண முடியுமா? உன்னால முடிஞ்சா பார்த்துக்கன்னாரு. கைது பண்ணி உள்ள போய் டவுன் பஸ்ல ஏற்றி திருச்சியில போட்டாங்க. உடல்நிலை சரியில்லைங்க. கடைசி காலம். கடைசியாக மாநாட்டில் மற்ற இடத்துல பேசும்போது என்ன பேசுகிற மாதிரி, என்னையும் ராமதாஸையும் பிரிப்பது எது? சாவு மட்டும்தான். அதே சாவு அழிச்சே பிரிச்சுட்டாங்க. ராமதாஸ் அங்கே வந்துட்டு எல்லா கேமராவையும் நிறுத்திட்டு இதில் இருக்கிற வேண்டி கழட்டிட்டு என்ன சொன்னீங்க? கொஞ்ச நேரம் மூச்சு திணறும் போது கூட என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் பேசுப்பா, நல்லா இருக்க மாதிரி இருப்பா, ஃபோட்டோ கொடுன்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துன்னு தானே போனேன். நான் அவருக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினச்சேன். மருத்துவ சிகிச்சை வெளிநாட்டில் கொண்டு போய் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. ஐயோ பாவம், நான் என்ன பண்ணுறது பேசுது. உடனே நம்ம பையன் அவங்க இந்த விருதாம்பிகையில் என்ன சொன்னாங்க? எங்கள் அப்பா 2027 வரலும் வேலிடிட்டியான பாஸ்போர்ட் வச்சுருக்காரு. மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் சமுதாய கூட்டங்களில் கலந்துட்டுருக்காரு. வெளிநாடு போயிருக்காரு. செத்துப்போன அந்த தியாகிகள்லாம் வந்து ராமதாஸை பார்க்கும்போதே தாலி இங்கே வராதிங்கன்னு துரத்தி அடித்தேன். பொண்ணு கேட்குது, அவன் பையன் கேட்குறான், யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டீங்களே. உடனே கேட்ட ஆலோசனை, நாங்கள் உங்களை படிக்க சொல்லுகிறோம், நீங்கள் இதை பண்ண சொல்கிறோம், அதை பண்ண சொல்லணும். இப்போ அந்த மேடையில் ஏறி விட்றானுங்க பாரு ரீல்ஸ், அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சொட்டு ரத்தம், பன்னீர் ரத்தம் கீழே ஊந்துதுன்னா நான் 11வது அவதாரம் எடுப்பேன். 11th இன்கார்னேஷன் சொல்லுவாங்கல்ல, 10 அவதாரம் தான் தெரியும். இதில் இது 11வது அவதாரத்தில் வந்து நான் வருவேன். இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி இந்த மக்களை வந்து ஒரு இருட்டில் வச்சுருக்கான் இந்த இருளர். இறுதியாக சொன்னேன், நீங்கள் ஒன்றே என் மேலே கேஸ் போடுங்க, இப்போ போடுங்க, இந்த மாதிரி வந்து நீ சொல்கிறது தப்பு, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நீ இதுக்கு வந்து நீ இந்த ஜாதின்னு சொல்லிட்ட பிறகு நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கை பொது வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறேங்க. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய CN ராமமூர்த்தி சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ இந்த மன்னியர் முழு நிலவு சித்திரை மாநாடு நடந்து முடிந்துச்சு. முடிந்த பிறகு மறுநாளே காடு வெட்டியார் அவர்களுடைய மகள் விருதாம்பிகை அவர்களும் அவருடைய மருமகனாக இருக்கக்கூடிய மனோஜ் அவர்களும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. ப்ரெஸ் மீட்டில் வந்து பல விஷயங்களை முன் வச்சுருந்தாங்க. அந்த மாநாட்டில் காடு வெட்டியார் எங்களோட அண்ணனை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வேஷம், எங்கள் அப்பாவை வந்து ஒரு கொலை செய்கிற வரைக்கும் போனதே இங்கே மருத்துவர் ராமதாஸும் அன்புமணியும் தான். அவங்கள வந்து மேல் சிகிச்சை கூட வெளிநாட்டு கொண்டு போக முடியல அப்படின்னு பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்போ உங்கள்கிட்ட அது கேட்டால் அது பொருந்தும், சரியாக வரும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை கேட்குறோம். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்திருக்கீங்க. காடு வெட்டியாருடைய இந்த பங்களிப்பு மற்றும் அவருடைய இந்த கடைசி இறுதி நிமிடங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி பார்க்குறீங்க? அது நான் பொதுச் செயலாளர் இருந்த காலத்தில் தான் ஜெயங்கொண்டத்தில் அவர் வந்து திமுக கிளை செயலாளராக இருந்தவர். திமுக ஆரம்ப காலத்தில் அவர் வந்து மாணவர் இதில் இருக்கும்பொழுது அவர் பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தார். அவர் பேர் குருநாதன். அப்போ நான் தான் பார்த்து என்னை வந்து பார்த்தோன்னா பதவி ஒன்று கொடுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், மாணவர் அணியில் இருங்க தம்பி அப்படின்னேன். இல்லைன்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு அவர் ஒரு பைக்கில் 2 பேரை கூட்டுன்னு வந்துடுவார். வந்து கேட்கும்போது அப்புறம் இன்னும் ஏன் வந்து மாணவர் அணி தானே நீ இருக்கிற, மாணவராக தானே இருக்கிற, அதில் தான் இருக்கணும்ப்பா அப்படின்னா, அப்போனா வன்னியர் சங்கத்துக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொண்டர்படை உண்டு, அது வந்து ட்ரெஸ்ஸும் உண்டு. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் அப்போ வந்து இருந்தது திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துக்குன்னா ஒரு யூனிஃபார்ம், அதில் இருக்கிறவங்க தொண்டர்படையில் இருக்கலாம் அந்த யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க. ஈரோடு போனால் அந்த ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், விழுப்புரம்னா இப்போ அந்த மாதிரி தென்னார்கடலாம் தனித்தனி யூனிஃபார்மோடு இருந்தது. அப்போ அவர் வந்து என்ன கேட்குறாரு, எனக்கு வந்து தொண்டர் அணியில் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் அப்புறம் சொன்னேன், அது என்னப்பா நீ தப்பாக பண்ணுறீ அப்படின்னு. இல்லை, அவர் வந்து விரும்பி அந்த வந்து தொண்டர் அணியில் வந்து இருக்கணும். அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர் அணியில் இருந்தவங்க தலைவர் பக்கத்துலேயே நிற்பாங்க. இப்போ தொண்டர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி வந்து கேட்டதுக்கு நான் தான் ஒரு 5 அமைப்பாளர்கள் போடுறோம். எங்கள் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தில் 5 அமைப்பாளர்களில் ஒரு அமைப்பாளர்
குருநாதன் என்கின்ற காடுவெட்டி குரு. ஸோ இப்படி போட்டு அப்புறம் வராரு, வந்துட்டு இது பண்ணுறாரு. 1900 இதில் வந்து 80, 87, 88 தான் அவர் வராரு. அப்புறம் வந்து அவருடைய சின்ன பணி அப்படியே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வருகின்ற பொழுது நாங்களாம் வந்து ராமதாசனுடைய இது பிடிக்காம அவங்க கட்சி போட்டோம். நாங்கள் வந்து சமுதாயம் காப்போம், சங்கத்தை கட்டி காப்போம், சத்திரிய தர்மத்தோடு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்ட பிறகு அவர் இருக்கிறார். அவர் வந்து உடனடியாக வந்து தலைவர்லாம் ஆகலை. அது எப்போ வந்து அவர் தலைவராகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாவட்ட துணைத் தலைவர் அந்த ரேஞ்சுக்கு தான் வராரு. அதுக்கப்புறம் 2020க்கு அப்புறம் தான் 2000க்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் அப்படின்னு. ஏன்னா ராமதாஸ் சொல்கிற மாதிரி அடவாடி அவர் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் அவர் பேச வைக்கிறதுக்காக பேசி வச்சுட்டு அவர் பண்ணுறாரு. ஸோ அது மாதிரி அவர் வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எந்த மாநாடு எது நடந்தாலும் நீங்கள் வந்து இப்போ அன்புமணி பேச வைக்க மாட்டார் ராமதாஸ், இல்லை வேறு யாரையும் ஜிகே மணியெல்லாம் பேச வைக்க மாட்டார், இவரை தான் பேச வைப்பார். இவர் என்னெல்லாம் ரொம்ப அடாவடி பேச்சு, அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பேசினாங்க. உங்களுக்கும் தெரியும், அந்த கடைசியாக அந்த நடந்தது இல்லைங்களா, இந்த வன்னியர் இந்த மாநாடு, இளைஞர் மாநாடு கடைசி 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுல அந்த மாநாட்டில் என்ன பண்ணாங்க, அப்புறம் ராமதாஸ் சொல்கிறார். அப்புறம் தானே அந்த மாநாட்டில் என்ன பேசினார், தப்பாக வந்து முதலமைச்சரெல்லாம் பேசினாங்க. இவர் என்ன பேசினார், நம்ம ராமதாஸ் மணி 11:30 என்னை கைது பண்ண முடியுமா, உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கண்டார். கைது பண்ணி உள்ளே போய் டவுன் பஸ்ஸில் ஏற்றி திருச்சியில் போட்டாங்க. சரி, அது போல் போட்டது கூட இல்லை. ஒரு பெரிய அவமானம் என்னென்னா, அவங்க உடனே அவங்க ஒய்ஃபை விட்டு ராமதாசனுடைய மனைவியை விட்டு என்ன எழுதுகிறாங்க, அவர் வந்து என் கணவர் பல நோய்களுக்கு ஆளாகி சிரமத்தில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்தாக இருக்குது, அதனால் நான் உங்களிடம் மடிப்பிச்சை கேட்குறேன், தாயே எங்கள் கணவர் இதை மன்னிச்சு எங்களை விடுதலை பண்ணும் என் கணவரன்னு கேட்குறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, அதையே வந்து சட்டமன்றத்தில் வச்சு படித்து காரி துப்பி வெளியில் விடுது. ஸோ இது எதுக்கு சொல்ல, இவர் தான் போராளி, புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து அதிகபட்சமாக பேசுறது அது ராமதாஸ் இது அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து அதை தான் கடைசி அதை ரசிச்சிருக்கிறார் சார். இப்போ இவ்வளவு ஒரு வரம்பு மீறிய பேச்சு, ஒரு வன்முறை பேச்சை தூண்டக்கூடியவர், அப்படிப்பட்டவர் ஏன் சார் வந்து தன்னோட உடன் வைத்து ஜிகே மணியை கூட பேச விடாம, டாக்டர் அன்புமணி ராமதாஸை கூட பேச விடாம இவரை வந்து முன்னிலைப்படுத்துறதுங்கிறது அந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு, காடு வெட்டியாரை முன்னிலைப்படுத்துறது மூலியம்? இல்லை, அவர் தான் அந்த கூட்டத்தெல்லாம் கூடுறதுக்கு எல்லா இடத்துக்கும் போறாரு. இவங்க எங்க போறாங்க, இவங்க ஜிகே மணி கோகா மணி எங்கேயும் போறது இல்லை. அன்புமணி 12 மணிக்கு தான் எழுந்திருப்பான், புரியுதுங்களா? அவன் 3 நேரம் குடிக்காரன், அவனை வச்சு நீ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வந்து ஊருக்கு அழைச்சம் பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி அந்த காடு வெட்டி ஊராக போய் கத்தி அவர் உடம்பு சரியில்லைனா கூட எல்லாம் பற்றி கஷ்டப்பட்ட மாதிரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, காடு வெட்டி குருவுக்கு ஏதாவது ஒத்தாசம் பண்ணீங்களா? அவன் உடல்நிலை சரியில்லைங்க, கடைசியாக மாநாட்டில் மற்ற இடத்துல பேசும்போது என்ன பேசுகிற மாதிரி, என்னையும் ராமதாஸையும் பிரிப்பது எது, சாவு மட்டும்தான், அதே சாவு அழிச்சே பிரிச்சுட்டாங்க. இதுதானே செஞ்சாங்க. இவர் வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாரு, 48 நாள் மயக்கத்திலே வச்சுட்டு இருக்கீங்க, வென்டிலேட்டர் வச்சுட்டு இருக்கீங்க, மருத்துவ கொலை தானே பண்ணீங்க. ராமதாஸ் அங்கே வந்துட்டு எல்லா கேமராவையும் நிறுத்திட்டு இதில் இருக்கிற கழட்டிட்டு என்ன சொன்னீங்க, கொஞ்ச நேரம் மூச்சு திணறும் போது கூட என்ன சொல்கிறீங்க, கொஞ்ச நேரம் பேசுப்பா, நல்லா இருக்க மாதிரி இருப்பா, ஃபோட்டோ கொடுன்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துன்னு தானே போனேன், அதுக்கப்புறம் தானே அவர் செத்து போனார். இதெல்லாம் யார் காரணம், இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இந்த மாதிரி சாவடிச்சிங்க. சரி, அப்போ என்ன சொல்கிறேன், அன்புமணி என்ன சொல்கிற மாதிரி, நான் அவருக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினச்சேன், மருத்துவ சிகிச்சை வெளிநாட்டில் கொண்டு போய் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. ஐயோ பாவம், நான் என்ன பண்ணுறது பேட்டி கொடுத்தேன். உடனே அவன் பையன் அவங்க இந்த விருதாம்பிகையில் என்ன சொன்னாங்க, எங்கள் அப்பா 2027 வரலும் வேலிடிட்டியான பாஸ்போர்ட் வச்சுருக்காரு, மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் சமுதாய கூட்டங்களில் கலந்துட்டுருக்காரு, வெளிநாடு போயிருக்காரு. அப்போது அவர் வந்து ஏன் இப்படி சொன்னான் அப்படின்னா அப்போவே சொன்னான். இந்த மாதிரிலாம் போய் இவங்க சொல்கிறதுனால அது எடுத்துக்கிறது இல்லை. இப்போ அன்புமணி வந்து அமைச்சராக வரார் 36 வயசில். நீங்கள் போய் கலைஞரை பார்க்குறாரு, ராஜ்யசபா எம்பி, அடுத்தது உடனே 2 நாள் வந்து மத்திய மந்திரி. ஸோ நீ ஆன உடனே நீ என்ன முதல்ல சொன்ன, தியாகிகள்லாம் செத்து போனாங்க இல்லைங்களா, அந்த தியாகிகளுக்கு நான் வந்து கான்கிரீட் வீடு கட்டி தருவேன், அடுத்த வருஷம் வந்து எல்லாருக்கும் 5 ஏக்கர் நிலம் வாங்கி தருவேன், அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாரையும் அந்த குழந்தைங்களாம் நான் நல்லா படிக்க வைப்பேன், அடுத்தது எல்லாருக்கும் வேலை வாங்கி தருவேன், கடைசியில் அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி அவங்கள நான் பண்ணுவேன்னு சொன்னேன். நீ எதாவது பண்ணியா? இதே மாதிரி தான் சொல்லிட்டு எதுவும் செய்யறதில்லை. அந்த இது இருக்க இந்த மரம் வெட்டுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் ஆந்திராவில் போய் இந்த மரம் வெட்டாங்களே, இந்த என்ன மரங்க அது, செம்மரம் வெட்டிட்டாங்க,
போலீஸால் கைது செய்ய பண்ணி சித்திரவதைக்கு ஆளானவங்களாம் இவங்களுக்கும் நான் கான்கிரீட், ஏன்னா அவன் மத்திய அமைச்சராக இருந்தனால சொன்ன உடனே பத்திரிகையில் போகிறீங்க, அவன் செய்யறது செய்யலைன்றது யாரும் கேட்கறதில்ல. இவருக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? காடுவெட்டி குருக்கு ஒன்றுமே பண்ணலை. காடுவெட்டி குரு கடங்காரனாக இருந்தார். அவருக்கு கொடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா இந்த 2-3 வாடகை இது வண்டி மாதிரி, அவர் சேர்த்த உடனே எல்லாத்தையும் தூக்கின்னு வந்துட்டீங்களா இல்லையா? வண்டி வாகனங்கள் இல்லை. கேளுங்க, நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒன்றுமே செய்யலை. அவர் கட்டின வீடு இப்போ கூட சொல்கிறாங்களா, அந்த விருதாம்பிகை அதை சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, வீடு கூட கட்டலை, பாதி கூட முடிக்கல, அது கூட நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கிறோம், எங்கள் அப்பா எங்களை அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டாரு, சமுதாயத்துக்காக வேலை செஞ்சார். இன்றைக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்குது இல்லை, இந்த ட்ரஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அதுக்கு வந்து ஊர் ஊராக போய் ஊர் ஊடாக போய் கலெக்ஷன் பண்ணி அதை கொண்டு வந்து கொடுத்தது யார்? காடுவெட்டி குரு. காடுவெட்டி குரு கொடுத்த இவரை என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா? இப்போ வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டீங்க. இதே காடுவெட்டி குரு இருந்தால் சண்டை போட்டிருப்பார் இல்லையா? ஸோ அவங்க வந்து யாருக்கும் பண்ணலை, காடுவெட்டி குருக்கும் பண்ணலை. இப்போ லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. என்னன்னு, இவர் வந்து 22, ஏற்கனவே நான் 25ன்னு சொல்கிறேன், ஆனால் மேடையில் இவங்க 25 சொல்கிறாங்க, 27 சொல்கிறாங்க, 21 பேர் வச்சுட்டு 22வது லிஸ்ட்டாக யாருக்கு கொடுக்குறீங்க? காடுவெட்டியாருக்கு. காடுவெட்டியாருக்கு. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, முன்னாடி சொல்லும்போது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், செத்துப்போன அந்த தியாகிகள்லாம் வந்து ராமதாஸை பார்க்கும்போதே தாலி அர்த்தம் முண்டச்சிங்க இங்கே வராதிங்கன்னு துரத்தி அடித்தேன். ஸோ இப்போ வந்து லிஸ்ட்டு சேர்த்துட்டேன். அப்புறம் பண்ண எந்த தியாகிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறா? இதுவரையும் பண்ணலை, இவங்களுக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல, பண்ணுற மாதிரி பேசுகிறதும் கிடையாது. இவங்களும் குடும்பமே போய் கேட்குறாங்கல்ல, ராமதாஸ் போய் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஏன் நாங்கள் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்கோம், கஷ்டப்படுறோம், நீங்கள் எதாவது உதவி பண்ணணும். என்ன சொல்கிறேன், வெளியில் வந்து தென்னை மரத்தை காமிச்சு, இவர் பார்த்த தேங்காய் தென்னை மரத்தெல்லாம் ஊதில்ல, அதை விற்று அதில் வர்ற வருமானத்தில் நான் சாப்பிட்டு, நீ வர என்கிட்ட வந்து காசு கேட்குறேன். இது எல்லாருக்கிட்டையும் தானே சொன்னாங்க, அவங்க தானே வெளியே வந்து சொன்னாங்க, ஒன்றும் பண்ணலையே. நீ காடுவெட்டி குரு இவ்வளோ கஷ்டப்பட்டான்றதுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கியா? ஒன்றும் கிடையாது. நீ எதுவுமே செய்யலையே, செய்யவே விடலையே, யாருக்கும் செய்கிறவங்களையும் நீங்கள் தானே தடுக்கிறீங்க. இப்போ அந்த குடும்பம் வந்து நடு ரோட்டுக்கு வந்து கதறுதுன்னா என்ன, இவங்களாம் உழைப்பு, வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சாரே, ஒன்றுமே பண்ணலையேன்னு கேட்குறாங்க. அவங்க பொண்ணு கேட்குது, அவன் பையன் கேட்குறான், யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டீங்களே. உடனே கேட்ட ஆலோசனை, நாங்கள் உங்களை படிக்க சொல்லுகிறோம், நீங்கள் இதை பண்ண சொல்கிறோம், அதை பண்ண சொல்லணும். இப்போ அந்த மேடையில் ஏறி விட்றானுங்க பார் ரீல்ஸ், அதே மாதிரி இவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இதனால் வந்து இந்த சமுதாயம் பயன்பெறவில்லை. நான் தெளிவாக சொல்லணும்னா, ராமதாசும் அன்புமணி என்கின்ற விளாம்பழம் பழுத்து வௌவால் என்ற வன்னிய மக்களுக்கு ஆகப்போவது ஒன்றுமே இல்லை. நக்கி கூட பார்க்க முடியாது, ஓட்டை நக்கிட்டு தான் போகணும். நான் தெளிவாக சொல்கிறேன், இது வந்து இந்த சமுதாயத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்திருந்தால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து ஒரு முயற்சியாவது பண்ணியிருப்பியா இல்லையா? பண்ணலையே. இந்த சமுதாயம் செய்துக்கு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணலை. எங்கே போனாலும் ஊர் சண்டை இழுக்கிறது தான் வேலை உனக்கு. எங்கே ஒரு கூட்டம் ஏய் போலீஸ் நீ அந்த பக்கம் நில்லு, என் ஆள் இங்கே நிற்கிட்ட, 2 பேரும் மோதுவோம், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாமா அப்படின்னு. இன்னும் கூட சொன்னேன், என்ன சொல்ல, ஒரே ஒரு சொட்டு ரத்தம், வன்னியர் ரத்தம் கீழே ஊந்துதுன்னா நான் 11வது அவதாரம் எடுப்பேன். 11th இன்கார்னேஷன் சொல்லுவாங்கல்ல, 10 அவதாரம் தான் தெரியும் இதில், இது 11வது அவதாரத்தில் வந்து நான் வருவேன். இப்படிலாம் சொல்லி ஏமாற்றி இந்த மக்களை வந்து ஒரு இருட்டில் வச்சுருக்கான் இந்த இருளர். ஸோ ஆகவே இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ அதனால தான் நான் டிஎன்ஏ டெஸ்ட் கேட்குறேன். நான் கேட்குறேன், இப்போ என்ன ராமதாஸ் வந்து யாருப்பா, ஏன் வாரிசு வராதுன்ட்டான், அப்போ அன்புமணி யார்? டிஎன்ஏ டெஸ்ட் கூட அன்புமணி வேற ஆளா நீ சொல்லுன்னு கேட்குறேன். அதுக்கு தான் என்னை வந்து கொடும்பாய் வச்சு கொளுத்துறானுங்க. கொளுத்திட்டு அவனை வந்து இது பண்ணி காப்பாற்றும் போது போலீஸ்லாம் வந்து அவனோட இதுலேருந்து இது தூக்கும்போது என்னது, இடுப்பு சுற்றி இருக்கிற அந்த லிக்கர் பாட்டில் தான் கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த காடுவெட்டி குருக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான், யாருக்குமே செய்யலை. என்ன காடுவெட்டி குருக்கு செய்யுது, அவள் தான் ஒரே ஒரு ஆளுக்கு செய்வான். இப்போ வந்து அவனோட சிண்டி யார்கிட்ட இருக்குது, கூண்டு கிளி மாதிரி இருக்கிற மாதிரி யார்கிட்ட, சுசீலா கிட்ட இருக்குது. சுசீலா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. சுசீலாவினுடைய இதுதான், அவங்க வந்து எனக்கு நானும் உன் மனைவி தானே, எனக்கு பாதி பங்கு கொடுன்னு கேட்டுன்னு சண்டை போட்டுனுக்குது. அதுக்கு பதில் சொல்லிக்கின்னு இந்த மேடையெல்லாம் பேசி நிற்க மாதிரி. யார் வந்தாலும் இந்த பதவி கிதவி போடணுன்னா சுசீலாவை பார்த்துட்டு கப்பம் கட்டிட்டா போட்டுருவாங்க, வேற எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த காடுவெட்டியாருடைய இந்த கடைசி காலகட்டம் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது சில சம்பவங்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அதில் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது மாதிரி அவங்க சரியாக கேர் எடுத்து பார்க்கல அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இதே தான் அவங்களுடைய மகளும் சரி, இதை வந்து அவங்க குற்றச்சாட்டுகளாக வந்து முன் வைக்கிறாங்க. இப்போ இறுதி காலகட்டத்தில் அவருக்கு வந்து பாஸ்போர்ட் இல்லை, அதனால தான் எங்களால் வெளிநாட்டு கூட்டு போக முடியலன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்கப்படுது.
இப்போ நீங்க சில வார்த்தைகள் கூட நீங்க உபயோகப்படுத்துனீங்க. வென்டிலேட்டர்லாம் கூட அவருக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு போட்டோ ஷூட் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் உண்மை உண்மை ஆமா எடுத்தாங்க. நான் தான் உண்மை இல்லைன்னு சொல்லுங்க அவனை. நாங்க எனக்கு இது மட்டும் இல்லை. சரி இந்த காடு வண்டி குறிக்கு இவ்வளோ என்ன உழைச்சவன் வேற எதுவுமே இல்லை. நீ சொல்றதெல்லாம் செஞ்சா மாதிரி இந்த சோற்று கடன் செஞ்சோற்று கடன் மாதிரி இது உள்ளம் போய் இந்த சமுதாயத்துக்கு உழைச்சி வேலை பண்ணால நீ என்ன மரியாதை பண்ண? என்ன மாதிரி பாசாங்க போடுற? என்ன மாதிரி ஏமாத்துற? உங்ககிட்ட இல்லாததா? நீ மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இல்லை, சுசிலாவுக்கு கொடுக்குற இல்லை, இத்தனை கோடி கொடுக்குற இல்லை, 150 கோடியில் ட்ரஸ்ட்டு விஸ்வகர்மாவுக்கு, அதுக்கப்புறம் 200 கோடி கொடுத்த, 500 கோடி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு வந்து என்னையா பெருசாக ஆகிட போகுது? ஒரு நாள் இந்த மாநாட்டு செலவில் ஒரு பகுதி இந்த செத்து போன 25 தியாகிகள் சேர்த்து வச்சிருக்கு. அதுக்கு ஒரு நாள் கொடுக்க முடியாதா? இல்லை உனக்கு தியாகிகள் தான் தெரியுமா? டேய் நீ தூங்கி எழுந்த உடனே வெளியில் வரல, வந்துட்டு வரும்போது அந்த தியாகிகளுடைய அந்த நான் கட்ட அந்த இது தானே இருக்குது, ஸ்தூபி தானே இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு தானே போகிறேன். உனக்கு தெரியாதா? போய் உதவி பண்ணணும்னு தெரியாதா? செய்ய மாட்டா மாதிரி. எதுக்கு செய்யணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் வந்து வன்னியனாக இருந்தால் அதெல்லாம் செய்வா மாதிரி. இவன் வன்னியருக்கு இவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால அதெல்லாம் செய்ய மாட்டா மாதிரி. இவங்கெல்லாம் வன்னியர்கள்லாம் கத்திட்டு நாங்கள் இயற்கையாக அந்தந்த கிராமத்தில் இருக்க வன்னியர்கள் இளைஞர்கள் வன்னிய உணர்வுகளோடு வந்து எல்லாம் பண்ணுறானே தவிர இந்த அதெல்லாம் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. தொடர்ச்சியாக இப்போ இந்த காடுவெட்டியார் விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாநாடு விவகாரமாக இருக்கட்டும், சமூகத்துக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லுங்க, விரல் விடுங்க. நீங்க அதான் நான் வரேன். நீங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறதோடு இல்லாம அவர் வன்னியரே இல்லை, அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், அவர் எங்க சமூகத்தை வந்து ஒரு திட்டமிட்டே அவர் வந்து ஒரு ஆமாங்க. அதனால தாங்க ஏங்க அவங்க எங்க சமூகம் இல்லாததானே அவரை வந்து என்ன பண்றாங்க, அவங்க வேலை செஞ்சிருந்தாங்கல்ல, எதுக்கு வந்து அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணுது, வேலையை விட்டு நீக்குது. வேலையை விட்டு நீக்கினோடனே நீ ப்ராக்டிஸ் பண்ணல, ஒரு வேலையில் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்த. நீ சொல்கிறல 2 ரூபா ஊசி போட்டு சம்பாரிச்சேன்னு, 2 ரூபா ஊசி போட்டு சம்பாரித்த ஆள் இந்த அன்புமணி என்ன பண்ணா? அவன் எம்பிபிஎஸ் முடித்த உடனே அந்த திண்டிவனத்துலேருந்து நல்லான்ற ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, அந்த ஊரில் இந்த கல் குவாரிங்களை அடிபட்டு வர்றவங்களுக்கு டிஞ்சர் போடுற ஒரு கிளினிக் வச்சு ஒரு கம்பெனியில் 800 ரூபாய்க்கு வேலைக்கு பார்த்தேன். இப்போ நீ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணல, எந்த வேலையும் பண்ணல, ராமதாஸ் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு எப்படிடா உங்களுக்கு லட்சம் கோடியில் சொத்து வருது? நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, எல்லாம் வச்சுருக்கீங்களே, என்றைக்கு வேலை பண்ணல? நீ வச்சிருந்தது 1.25 ஏக்கர், அது கூட யாருது? ஒரு முதலியார் அம்மா அது. அந்த முதலியார் அம்மாவுடைய சொத்தை வந்து நீ கூலிக்கு தான் பண்ணுற. அதுலேருந்து எப்படி வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் சம்பாரிச்சு சொல்லு. நாங்களும் விவசாயிப்பா, நாங்களும் கோட்டீஸ்வரன் ஆகிறோம், கோட்டீஸ்வரன் லட்சாதிபதியாவது ஆகிறோம், லட்சமாக ஏதாவது சம்பாதிக்கிறது வழி இருக்குதா? ஸோ ராமதாஸ் வந்து செய்ய மாட்டார், அன்புமணியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களு இந்த சமுதாயத்தில் இல்லை. இறுதியாக சொன்னேன், நீங்கள் ஒன்றே என் மேலே கேஸ் போடுங்க, இப்போ போடுங்க, இந்த மாதிரி வந்து நீ சொல்கிறது தப்பு, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். நீ இதுக்கு வந்து நீ இந்த ஜாதின்னு சொல்லிட்ட பிறகு நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கை பொது வாழ்க்கையிலேருந்து விலகிக்கிறேங்க. நான் வரல, பொது வாழ்க்கைக்கே வரல, அரசியலும் பண்ணலை. நீ உண்மை, நீ வந்து இல்லை. இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? இல்லை உங்களோட பேச்சு எப்படி உள்வாங்கிக்கிறதுங்கிற ஒரு விளக்கம். அதாவது நீங்கள் இன தூய்மைவாதம் பேசுகிறீங்களா, இல்லாது உங்கள் சமூகத்துக்கு நீங்கள் வந்து உண்மையாக இருங்க, நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு நாங்கள் பாடுபட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ல வரீங்களா மக்கள் மத்தியில்? இல்லைங்க, ராமதாஸ் வந்து இதுவரை வன்னியர்களுக்கு ஏதாவது செஞ்சுருந்தா சரி, இவன் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த என்னைக்காவது ஒரு நாளில் இருந்தால் ஒரு நாள் இல்லைன்னாலும் பார்க்கலாம். நீ தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுனால தானே ஊர் இப்போ என்ன கீழ்ச்சி விரிக்குது. ஊரில் போய் கேட்டுவாங்களேன், எவ்வளோ செலவாயிட போகுது? யாராவது அந்த மாதிரி இருக்கும் பத்திரிகையாளர்னா நான் ஒன்றா வண்டி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரேன், நீங்கள் போங்க அந்த ஊரில் போய் கேட்டுட்டு வாங்க, போய் கேட்டுட்டு வாங்க. சரி, இது ராமதாஸ் என்னது, அவனுடைய நண்பர்கள்லாம் இருப்பாங்களா? ஆதி காலத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அவருக்கு வந்து 85 87 வயசு இருக்கலாம், 75 80 வயசு ஆறு இருக்கிறான். நான் சொன்னதெல்லாம் உண்மை தான் எல்லாரும் எழுதுறாங்கல்ல. இப்போது ராமதாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் சமூக நீதிக்கு இவர் தான் கத்த கட்டின மாதிரியும், சமூக நீதினா இவர் தான் என்ன பண்ண மாதிரியும், என்ன ஏமாத்து வேலை நீ என்ன பண்ண? சமூக நீதிக்கே எதாவது பண்ணியிருக்கியா, இல்லை தொடர்ந்து எதாவது செஞ்சுருந்தேன்? நான் தானே எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காமிச்சேன், நான் தானே பட்டநாமம் தரித்து பட்டினி போராட்டம் செஞ்சேன், நான் தானே ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டத்தில் தலைமையேற்று நடத்துகிறேன், நான் தானே 7 நாள் சாலை மறியலில் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் சென்ட்ரல் ஜெயிலில் கிடந்தேன், சேலத்தில் 10 ஆண்டு காலம் எல்லா ஊர்லேயும் போய் என்ன மாதிரி மாணவர்கள் தெரு தெருவா வீடு வீடா எங்கெல்லாம் சின்ன சந்தை நடந்துனா கூட கிராமங்களில் போய் மைக்க பிடிச்சி நம்ம நல்லா இருக்கணும்னு என்ன அப்படி பண்ணும்போது சேலத்தில் இருக்கிற ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இது யாருங்க, இந்த கம்யூனிஸ்டுக்காரன் வந்து என் தலையை வெட்டுவன்னா எத்தனை 40 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ அப்போ வரும்பொழுது என் தலையை வெட்டுவன்னு சொன்னது அந்த ஊரில் தான். எனக்கு பக்கத்தில் அருகாமையில் வந்து ஒரு நகர் வச்சுருக்காங்க, அது வந்து ஆத்தூர் வந்து டவுன் பஸ் போகுது, ஒரு நாளைக்கு 20 ட்ரிப் அடிக்குது, ஒரு பெரிய நகரையே உருவாக்கி இருக்கிறாங்க.
ராமமூர்த்தி நகர்னு என் பேரில் தான் இருக்குது. அவங்க தான் வச்சுருக்காங்க. அதில் எல்லா கட்சி அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே இருக்குது. பாருங்கள், மக்கள் வந்து இருக்கிறாங்க, என் பின்னாடி இல்லைன்னு. அவங்கள நான் வந்து எப்பயும் நான் அழைப்பேன். நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் செஞ்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் தகராறு. அப்படி தகராறு தான் 29 வழக்கு ராமதாஸ் மேலே இருக்குது. ஸோ இது தவிர்த்து நான் சொல்கிறேன், உங்களுடைய தலையெழுத்து திருத்தி அமைக்கின்ற பொழுது நான் உங்களை சென்னைக்கு கூப்பிட்றேன், நீங்கள் அன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த முத்தான 3 கோரிக்கைகளுக்காக நான் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றதுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கங்க, அதை பயன்படுத்துங்க. இந்த இளைஞர்களுக்கு தான் வேண்டுகோளாக வைக்கிறேன். நீ எல்லாம் லீவ் போட்டு வீட்டில் பார்ப்பா, மற்ற வேறு வேலையை பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். நீங்கள் கட்சியெல்லாம் போக வேணாம். ராமதாஸை நம்புறதில்ல, எந்த இதுக்கும் போகாமல் நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களை வந்து சேரும், அதுக்கான வேலைகளை பண்ணுறோம், இதை பற்றி தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், நிச்சயமாக பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.